வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜெயம் ஆட்டோ கன்சல்டிங். இன்றைக்கி நம்ம வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அசோக் லேலண்ட் 14 வீல் நண்பர்களே 3718 2018 மாடல் BS4 வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோடைய பாடி கேபன் புது பாடி கேபன் நண்பர்களே. வண்டியோடைய FC 2 வருஷ கரண்டில் வந்துருங்க. வண்டியோடைய இன்சூரன்ஸு உங்களுக்கு 8ஆம் மாதம் வரை கரண்டில் இருக்குது. வண்டியோடைய டயர் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா 14 டயருமே உங்களுக்கு புது டயர் ரேடியல் டயர் வந்துருங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸர் நான் வண்டி வாங்குறேன், எனக்கு வந்து ஒரு புது வண்டி கண்டிஷனில் பழைய வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் அந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து JM ஆட்டோ கன்சல்டிங் சர்டிஃபைட் வண்டிங்க. எண்ட் டு எண்ட் எல்லா ஒர்க்குமே தரவாக செக் பண்ணி வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்னு தெளிவாக செக் பண்ணி கொடுக்கக்கூடிய வண்டிங்க. ஸோ வண்டியோட டயர் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி 14 டயருமே புது டயருங்க, ரேடியல் டயரு. வண்டி வந்து வெறும் 2 லட்சம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது. வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள், மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கும். குவாலிட்டி வண்டிங்க. வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸு ஆயில் சர்வீஸ், வீல் கிரீஸ், லைனிங்லேருந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் எல்லா வேலையுமே செஞ்சாச்சுங்க. ஸோ வண்டியோட பாடி கேபினோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கேபின்லாம் கூண்டாங்கில் 1.5 கூண்டாங்கிலுங்க, கம்ப்ளீட் அலுமினிய தகடு செக்க எல்லாம் பக்கா தெளிவான கண்டிஷனில் இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி லென்த் வருங்க, 92.5 இன்ச்சு உள்கூடு, மார்க்கெட்டில் இருக்க எல்லா இடமும் ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க. அந்த மாதிரி குறுக்கு சேனலில் 5க்கு 2.5 வைசாக் சேனலுங்க, நெட்டு சேனல் 6க்கு 3 அது வைசாக் சேனல் தான். பாடி ஆங்கிலுமே எல்லாம் கம்ப்ளீட்டாக வைசாக் ஆங்கில் தாங்க. ஸோ பக்கத்துக்கு 4 பாக்ஸ் போட்டிருக்குங்க, ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் ஆங்கில் உங்களுக்கு 2க்கு 1 பைப் 3 பைப்பு இறக்கி ஏற்றுற டைப்பில் வந்துடுங்க. ஸோ வண்டியுடைய அண்டர் சேர்ஸ் அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நேரில் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. வண்டியுடைய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு பழகுங்க, சுத்தமாக 2 இன்ச்சு இருக்கும். ஸோ வண்டியை கட்டுறதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே கஸ்டமர் கட்டுறதோட ஒரு படி தெளிவாக எப்படி கட்ட முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக கட்டியிருக்குங்க. அண்டர் சேர்ஸ்லாம் கிட்டத்தட்ட புது வண்டிக்கு நிகராக இருக்கும். நான் இப்போ அண்டர் பார்ட்ஸில் எல்லா வேலையும் செஞ்சுருக்குன்னு சொன்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கட்டு பின் புஷ் 2 பட்டை கொடுத்து கட் அடிச்சிங்க, பின்னு புஷ்ஷில் கம்ப்ளீட்டாக பூசுங்க, ஆங்கர் பில்கிராம் ஏணி முதற்கொண்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணி வேலை செஞ்சுருக்கோம். கட்டு பின் புஷ்ஷில் மட்டுமே 70-80 ரூபா செலவாயிருக்கு. அதே மாதிரி ஆயில் சர்வீஸிங்க, இன்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், க்ரௌன் ஆயில் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சுங்க. ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் கம்ப்ளீட்டாக புதுசு. பம்பு நாசில் சர்வீஸுங்க, ரேடியேட்டர் சர்வீஸு, டர்போ தேவைப்பட்டால் சர்வீஸ் பண்ணி விட்ருங்க. கிளச் பேட் டோனிக்கல் அசம்பிளி கம்ப்ளீட்டாக புதுசு. கியர் பாக்ஸு பிசர் இருக்கான்னு செக் பண்ணி மாட்டிருப்பாங்க, க்ரௌண்ட் பண்ணி இறக்கி செக் பண்ணி மாட்டிருப்போம். வீல் அலைமெண்ட் பார்த்து கிரீஸ் அடித்து நிப்பாட்டிருங்க. வண்டி தரமான கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்து உங்களுக்கு ட்ரையல் ஓட்டி பார்த்து வேறு ஏதாவது சில்லற வேலைகள் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஒயரிங்குமே கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பர் தொடர்பு பண்ணி இந்த வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம திருச்செங்கோடு ஜெயம் ஆட்டோ கன்சல்டிங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் சொந்த வீடு இருக்குன்னு சொன்னால் ஒரு 24 ரூபா வரைக்கும் ஃபண்டிங் பண்ணலாங்க. நீங்கள் கையில் ஒரு 7 முதல் 8 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய கஸ்டமராக இருந்தால் 26 முதல் 27 வரைக்கும் ஃபண்டிங் ஆகுங்க. நீங்கள் கையிலேருந்து ஒரு 5 ரூபா கையிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ டூல்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயுமே கம்ப்ளீட்டாக பூஸ் வந்துருங்க. கையில் 70 கிலோ பூஸ் வாங்கி கொடுத்துட்றோம். ஒரு ஏர் ஜாக்கி, வீல்ஸ் பண்ண ரிவர் எல்லாமே வந்துருங்க. வண்டி புது வண்டி கண்டிஷனில் சேஸ் போட்டால் நீ புது வண்டி பாடி கேபின் கட்டினா என்ன கண்டிஷன்லையோ அதே கண்டிஷனில் BS4 வண்டி நண்பர்களே. ஸோ நேரில் வந்து பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்துன்னா அவங்க பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி வண்டி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த வண்டி ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நன்றி.